விவேகாலயம் ப்ராஜெக்டில் 70% சுண்ணாம்பும் 30% சிமெண்ட்டும் பயன்படுத்தி கட்டியிருக்கோம். பேசிக்காக இது வந்து ஒரு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். கருங்கல் அஸ்திவாரம் முறைம்பாங்க. ஃபவுண்டேஷன் வந்து கருங்கல்லும் மண்ணு கலவையும் போட்டு பண்ணியிருக்கோம். தரைக்கு மேலே பிளின்த் வந்து கருங்கல் சைஸ்கல் ரெண்டுமே பயன்படுத்தி சுண்ணாம்பு கலவையை யூஸ் பண்ணி கட்டியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து பிளின்த் பேண்டு வந்து பலகக்கல் ஃப்ளாட் ஸ்டோனும்பாங்க, அதை பயன்படுத்தியிருக்கோம். சுவர் முழுக்க சுண்ணாம்பு தான். செங்கலும் சுண்ணாம்பு கலவையும் கருங்கல்லும் சுண்ணாம்பு கலவையும் பயன்படுத்தி தான் பண்ணியிருக்கோம். சுவரில் பூசினதும் உள் சுவரில் வந்து உள் அறைகளில் இருக்கிற சுவர்கள் எல்லாமே வந்து சுண்ணாம்பு முட்டை பூச்சு. இதில் வந்து சுண்ணாம்பு, கடுக்காய், கருப்பட்டி, எம்சாண்ட், ஆத்துமணல், கோலப்பொடி இதெல்லாம் பயன்படுத்தி பண்ணுற ஒரு பூச்சி முறை. இதில் 7 லேயர்ஸ் இருக்குது. ஃபைனல் ஃபினிஷ் பார்த்தா சாஃப்டாக பளபளன்னு இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் நமக்கு அந்த நேச்சுரல் டெக்ஸ்சர் வந்து அந்த சுவர் முழுக்க இருக்கும். வெளி சுவர்களில் சுண்ணாம்பு கோலப்பொடி பூச்சி பயன்படுத்துகிறோம். இந்த ப்ராஜெக்டில் எக்ஸ்போஸ்ட் வால் வந்து நாங்கள் சுண்ணாம்பு கலவையை பயன்படுத்தி பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்க்குற எல்லா எக்ஸ்போஸ்ட் வால்ஸ்லேயும் சுண்ணாம்பு கலவையில் எம்சாண்டை பயன்படுத்தி தான் வந்து கட்டியிருக்கோம். அதுக்கு வந்து அடிட்டிவாக கடுக்காயும் கருப்பட்டியும் புளிக்க வச்சு இதற்கு பயன்படுத்தியிருக்கோம். செராமிக் டைலுக்கு மாற்றாக குளியல் அறையிலையும் சமையல் அறையிலையும் மொராக்கன் டைப் சுண்ணாம்பு பூச்சி பயன்படுத்தியிருக்கோம். தரைக்கு நேச்சுரல் ஸ்டோன், ஆந்திரா கர்னூல் ஸ்டோன் பயன்படுத்தி. மரங்கள் வந்து ஜன்னலுக்கு, அதே மாதிரி கதவு, மீதி எங்கே இருக்கோ தூண், அது எல்லாமே வந்து பழைய மரங்கள், பழைய வீடுகளில் பிரித்து அப்படியே அந்த நிலவு, கதவு அது எல்லாத்தையும் அப்படியே காரைக்குடியிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். ரூஃப் கூரை வந்து என்னென்னா ஃபில்லர் ஸ்லாப் லாரி பேக்கர் மெத்தடில் இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். சில ஏரியாக்களில் மேங்களூர் டைல், டபுள் டைல் ரூஃப், ஸ்டீல் யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தியிருக்கோம்.